செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 17 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் NDRF வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். எத்தனை குழுக்கள் இந்த NDRF வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எந்தெந்த மாவட்டங்களுக்கு அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 30 பேர் கொண்ட 6 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அரக்கோணம் பிரிவைச் சேர்ந்தவர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கனமழை எச்சரிக்கை காரணமாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் துணை கமாண்டர் சங்கர் பாண்டியன் தலைமையில் 6 குழுக்கள் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாகவும், ஏற்கனவே ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை 30 பேர் கொண்ட ஒரு குழுவினர் நேற்று மதியமே பாண்டிச்சேரி பகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 30 பேர் கொண்ட 6 குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் தற்போது குழுக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு கேட்டுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக களத்தில் இறங்கி பணியாற்ற தயார் நிலையில் இருப்பதாகவும், மீட்பு உபகரணங்களோடு நாங்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், 10 மாவட்டங்கள் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு கேட்டுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நாங்கள் மிக கனமழை அல்லது அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று களத்தில் இறங்கி பணியாற்ற நாங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், 30 பேர் கொண்ட 6 குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ரப்பர் படகு, மரம் வெட்டக்கூடிய கருவி உள்ளிட்ட உபகரணங்களோடு நாங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.